உலகின் மிக சக்தி வாய்ந்த ராணுவத்துக்கும் உங்க மனசுக்குள்ள தினமும் வர்ற ஒரு சின்ன கவலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா? ஆனா இருக்கு. இந்த பகுப்பாய்வுல கட்டுப்பாட்டை பத்தின இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஆழமான தொடர்பை தான் நாம பார்க்க போறோம். சரி வாங்க, ஒரு சின்ன கற்பனைக்குள்ள போலாம். நீங்க ஒரு பிஸியான ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒருத்தன் உங்க கையில இருக்கிற போனை தட்டி பறிச்சுட்டு ஓடுறான். நீங்க ஷாக்ல இருந்து வெளியே வந்து அவனை துரத்தி பிடிக்கிறீங்க. சுத்தி ஒரு கூட்டம் கூடிருது. ஆனா அந்த திருடன் ரொம்ப கூலா சொல்றான், ஆமா நான் தான் எடுத்தேன், நான் இவரை விட பலமானவன், அதனால அந்த போன் இனிமே இறக்குத்தான், தைரியம் இருந்தா சண்டை போட்டு வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்றான். இதை விட பெரிய ஷாக் என்னன்னா, சுத்தி நிக்கிற கூட்டம் ஆமா அவன் சொல்றத ஒரு வகையில சரிதானேன்னு தலையாட்டுது. யோசிச்சு பாருங்க, அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம், விரக்தி, அநியாயம் இப்படிதானே தோணும். அந்த திருடன் சொன்னானே ஒரு லாஜிக், வலியவன் வகுத்ததே வாய்க்கால்னு. அது ஏதோ அந்த தெருவுல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. சொல்லப்போனா வரலாறு முழுசும் உலகத்தையே இயக்குன ஒரு எழுதப்படாத விதி அதுதான். யார் கையில பலம் இருக்கோ அவங்க சொல்றது தான் சட்டம், அவங்க செய்யறது தான் சரி. இந்த ஒத்த வரிதான் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குச்சே, பல நாகரீகங்களை அழிச்சது. நம்ம சேர சோழ பாண்டியர்கள் எடுத்துக்கோங்க. இமயமலை வரைக்கும் போனாங்கன்னா அது அவங்களோட படை பலத்தினால தான். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகத்திலே கால்வாசி ஆட்சி செஞ்சது அவங்களோட துப்பாக்கி முனையில தான். இன்னைக்கு நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்குற அந்த அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே அதே பழைய கதை தான். வடிவந்தான் மாறி இருக்க தவிர அடிப்படை லாஜிக் ஒண்ணுதான். பவர் பவர் இன்னும் அதிக பவர். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு நிமிஷம் யோசிங்களேன். அந்த காலத்துல எதிரி யாருன்னு தெளிவா தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு எல்லா நாடுகளும் வியாபாரத்தாலையும் டெக்னாலஜியாலையும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இத்தனை 1000 கோடிகளை செலவு பண்ணி நாம யாருக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க பாக்குறோம்? நம்மளோட உண்மையான எதிரி யாரு? இந்த ஆய்வுல இருந்து ஒரு புள்ளி விவரம் வருது. அது உண்மையிலே நம்மளை யோசிக்க வைக்குது. ஒரு நாட்டோட வருமானத்துல கிட்டத்தட்ட 75%, ஆமாங்க, முக்கால்வாசி பங்கு ராணுவத்துக்காகவும் போருக்கான தயாரிப்புகளுக்காகவும் தான் செலவு செய்யப்படுதாம். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்க சம்பளத்துல முக்கால்வாசிய எப்பவாச்சும் சண்டை வரலான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான். இது வெறும் பணத்தை வீணடிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. நம்மளோட மனுஷ ஆற்றல், அறிவு, வளம் எல்லாத்தையுமே ஒரு காலாவதியான பயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மனநிலைக்காக நம்ம வீணடிக்கிறோன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, அப்போ இதுக்கு மாற்று வழிதான் என்ன? வேற எப்படி இருக்க முடியும்? ஏதாவது வழி இருக்கா? இங்கதான் ஒரு அருமையான மாற்று யோசனையை முன்வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அழிக்கிறதுக்காக பயிற்சி எடுத்த ஒரு ராணுவத்தை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? பாலங்கள் கட்டுறது, ஏரி குளங்களை தூர்வாடுறது, புயல் வெள்ளம் மாதிரி நேரத்துல மக்களை காப்பாத்துறதுன்னு அவங்க சக்தியை திருப்புனா பயமும் விரயமும் போய் இந்த பூமியே ஒரு சொர்க்கம் மாதிரி ஆகிடும் இல்லையா? ஓகே, இப்போதான் நாம இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு பெரிய ட்விஸ்ட். நாம வெளியில உலகத்தையும் மத்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பயனற்ற, ஒரு முடிவே இல்லாத போற ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளேயே, நம்ம மனசுக்குள்ளேயே நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த ஆதாரம் ஒரு அதிர்ச்சியான தொடர்பை ஏற்படுத்துது. சரி வாங்க, இப்போ நம்ம கவனத்தை வெளி உலகத்துல இருந்து நம்மளோட உள் உலகத்துக்கு திருப்புவோம். மனசுக்குள்ள நடக்கிற இந்த யுத்தத்தை பத்தி ஆராயறதுக்கு நமக்கு ஒரே ஒரு டூல் தான் தேவை. அது ஒரு திறந்த மனசு. அதாவது இதுவரைக்கும் நாம நம்பிட்டு இருந்த எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு ஓரங்கட்டி வைக்கிற தைரியம். இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க மனச தண்ணி நிறைஞ்ச ஒரு கப்பா நினைச்சுக்கோங்க. அதுல உங்க பழைய நம்பிக்கைகள், கருத்துகள் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் ஒரு புது கருத்தை, அதாவது புதுசா கொஞ்சம் தண்ணியா அதுல ஊத்த முயற்சி பண்ணா என்ன ஆகும்? உள்ள போகாது, வழிஞ்சு ஓடிடும். புது தண்ணி உள்ள போகணும்னா முதல்ல கப்பை கொஞ்சம் காலி பண்ணணும். அதே மாதிரி தான் அடுத்த சில நிமிஷங்களுக்கு மட்டும் உங்க பழைய நம்பிக்கைகளை தற்காலிகமா கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு மனசை திறந்து வச்சு கேளுங்க. இப்போ நாம எல்லாரும் ஒரு விஞ்ஞானி மாதிரி மாற போறோம். நம்மளோட ஆய்வுக்கூட எது தெரியுமா? நம்ம சொந்த மனசுதான். எந்த புத்தகமும் வேணாம், எந்த தத்துவமும் வேணாம். நேரடியான ஒரு விசாரணை. எண்ணங்கள்னா என்ன? அதோட உண்மையான குணம் என்ன? வாங்க கண்டுபிடிப்போம். முதல்ல மனம்னா என்னன்னு பாத்திரலாம். இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, மனம்ங்கிறது மூளை மாதிரி ஒரு உறுப்போ ஒரு பொருளோ கிடையாது. அது ஒரு செயல்பாடு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆறு மாதிரி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களோட ஓட்டம் தான் மனம். அவ்வளவுதான். நீங்க ஒரு ஆற்றை கையில பிடிக்க முடியாது இல்லையா? அதோட ஓட்டத்தை வேணா பார்க்கலாம். மனசும் அப்படிதான். சரி, முதல் டெஸ்ட் ரெடியா? இப்போ இந்த நிமிஷம் உங்க உத்தரவுப்படி ஒரு சிவப்பு கலர் காரை பத்தின எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க பாப்போம். ட்ரை பண்ணுங்க. முடியல இல்லையா? உண்மை என்னன்னா, அது முடியாது. நான் சிவப்பு கார்னு சொன்னதால, அந்த சூழ்நிலையோட தூண்டுதலால தான் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்ததே தவிர, நீங்களா ஒரு உத்தரவு போட்டு அதை வர வைக்கல. எண்ணங்கள் தானாதான் வருது. ஓகே, அடுத்த டெஸ்ட்.
உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத உங்கள கவலைப்படுத்துற ஒரு எண்ணத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. இப்போ போதும், இந்த எண்ணம் இனிமே வரவே கூடாதுன்னு ஒரு தடை போட முடியுமான்னு பாருங்க. அதுவும் முடியாது. ஆச்சரியமா இருக்கும். ஆனா நீங்க எந்த எண்ணத்தை வேணான்னு ரொம்ப அழுத்தமா எதிர்க்கிறீங்களோ அது ஒரு ரப்பர் பந்த அமுக்குற மாதிரி இன்னும் வேகமா திரும்ப திரும்ப மேல வரும். இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? சரி, கடைசி டெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு எண்ணத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வேற எதுவும் உள்ள வராம ஒரு நிமிஷம் கூட வேணாம், ஒரு 30 செகண்ட் மட்டும் மனசுல அசையாம புடிச்சு வைக்க முடியுமா? அதுவும் முடியாது. மனசு ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்காது. அது பாட்டுக்கு அடுத்தடுத்த எண்ணங்களுக்கு தாவிக்கிட்டே இருக்கும். அதோட சுபாவமே அதுதான். அப்ப என்ன தெரியுது? நாம நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றோம்னு நினைக்கிறது 100க்கு 100 ஒரு மாயை. இதுக்கு இந்த ஆய்வுல ஒரு பவர்ஃபுல்லான ஓமையை சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ஒரு எண்ணம் நம்ம மனசுல வந்து அது மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடடா இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சே நமக்கே தெரியுது. அப்போ நாம எது கூட சண்டை போடுறோம்? ஏற்கனவே கடந்து போன செத்து போன ஒரு எண்ணத்து கூட தான். இது எது மாதிரி இருக்குன்னா, ரோட்ல செத்து கிடக்கிற ஒரு பாம்ப அதை நம்மள கடிச்சிருமோன்னு பயந்து போய் குச்சியால அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த பாம்பு ஏற்கனவே செத்து போச்சு, அந்த எண்ணம் ஏற்கனவே ஓடி போச்சு. ஓகே, அப்போ மனச கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா? இனிமே என்னதான் பண்றது? இந்த கேள்விதான் நம்மள ஒரு முற்றிலும் புதுசான ஒரு தீவிரமான பாதைக்கு கூட்டிட்டு போக போகுது. இதுதான் இந்த பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ். இதுவரைக்கும் நாம செஞ்ச பரிசோதனையோட முடிவுகளை ஒன்னா தொகுத்து பாப்போமா? மனம் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆறு. எண்ணங்களை நாம உருவாக்கவோ நிறுத்தவோ முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த எண்ணங்களை எல்லாம் கவனிக்கிற நான்னு நினைக்கிறோமே, அதுவுமே அந்த ஆத்துல மிதந்து வர இன்னொரு எண்ணம் தான். அப்போ மனசை கட்டுப்படுத்த நாம செய்யற ஒவ்வொரு முயற்சியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்து போன ஒண்ணுதான். அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? இங்க தான் ஒரு புரட்சிகரமான ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு வருது. மனசோட சண்டை போடுறத நிறுத்துங்க. மனசுக்குள்ள நடக்கிற அந்த உள்நாட்டு போருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அந்த அர்த்தமில்லாத சண்டையில நீங்க வீணாக்குற எல்லா எனர்ஜியும் சேமிச்சு நிஜ உலகத்துல ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல அதை முதலீடு செய்யுங்க. இத ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க மனசுல வர்ற பயம்ங்கிற உணர்ச்சி நீங்க கிடையாது. அது வெறும் ஒரு அலாரம் மாதிரி. கோபம்ங்கிற எண்ணம் நீங்க கிடையாது. அது ஒரு தூண்டுதல். உங்க மனசுக்குள்ள என்ன புயலே அடிச்சாலும் சரி, நிஜ உலகத்துல நீங்க என்ன செய்றீங்கங்கிறது மட்டும்தான் முக்கியம். உங்க செயல்கள் தான் நீங்க, உங்க எண்ணங்கள் கிடையாது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நாடுகளும் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்குது, நாமளும் மனசை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். இது ரெண்டுமே ஒரு மாயனா, அப்போ இந்த வாழ்க்கையில நம்மளோட உண்மையான சக்தி எங்க இருக்கு? நம்மளோட உண்மையான பொறுப்பு தான் என்ன? யோசிச்சு பாருங்க. இதுக்கான விட உங்க வாழ்க்கையவே மாத்தலாம்.